யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கம் 9ஐ எண்ணாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துட்டு வரலாம். இலக்கம் 9 அப்படின்னாலே அவங்க வந்து தலைமை எண்ணாக இருக்கக்கூடியவங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் கணிக்கப்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் முதலாவதாக பிறந்த ஒருத்தங்களாக இருந்தாலும் சரி, அல்லது லாஸ்ட்டாக பிறந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் அதிபதி அப்படின்னு வந்து சொல்லலாம். தந்தைக்கும் தாய்க்கும் மேலாக அவங்க அதிபதியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கணிக்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் நம்பர் வந்து ரொம்பவுமே பொறுமை இழந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே பொறுமை இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த விஷயத்த எடுத்த டைமே வந்து எடுத்து முடிச்சு ஆகணும் அப்படின்னு நிற்கக்கூடியவங்க தான் அவங்க. அது மட்டுமே இல்லாமல் நினைச்ச காரியத்தை அவங்க உடனேயே செய்யணும்னு இருக்கிறவங்க தான் இந்த 9ஆம் நம்பர்காரவங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து பிந்தினாலும் இவங்க அந்த பிளானையே மாற்றிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நினைச்சது வந்து உடனே செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த 9ஆம் நம்பர்காரவங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்ளலாம். அது மட்டுமே இல்லாமல் எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம இவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்சதை நானே பண்ணிப்பேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்கக்கூடியவங்க தான் இந்த 9ஆம் நம்பர்காரவங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இருக்கிறனால இவங்க ரொம்ப சில் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கவே இயலாது. ஏன்னா இவங்களுக்கு மாதிரி கோபம் வந்து யாருக்குமே வராது அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து சொல்லிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்களுக்கு வந்து முன் கோபம் வந்து அதிகமா இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு வந்து சாந்தமா போகக்கூடிய தன்மையும் வந்து அதிகமாவே இருக்குமா. என்ன நான் ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்றேன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையான விஷயமே அதுதான். இவங்களுக்கு கோபம் எவ்வளவு வருமோ அது மாதிரியே இவங்களுக்கு பொறுமையாகவும் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லிக்கொள்றேன். ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே வந்து எல்லாரோடையுமே எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே ஷேர் பண்ணுவாங்களாம். அதனால அவங்க மற்றவங்களோட சொல்யூஷன் ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அதை இவங்க கேட்குற மாதிரி கேட்டுட்டு கேட்காத மாதிரி போவாங்களாம். ஏன்னா இந்த 9ஆம் நம்பர்காரவங்க வந்து அப்படிதான் அப்படின்னு சொல்லலாமா. அது மட்டுமே இல்லாமல் எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவங்க உடனேயே செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் ஒன்று இல்லைன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு போகக்கூடியவங்க வந்து இந்த 9ஆம் நம்பர்காரவங்க வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எங்கே போனாலும் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், என்னை வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் தெரியணும், அந்த மாதிரி தன்னை தானே அழகுபடுத்தி கொள்றதுல 1 நம்பர் அப்படின்னு சொன்னால் நம்ம 9ஆம் நம்பர்காரவங்களை தான் நம்ம சொல்லிக்கொள்ளணும். அடுத்தது இவங்களோட வேலை வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இவங்க வந்து எந்த வேலைக்கு போனாலும் அங்கே வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் அப்படிதான் இவங்க நின்று செய்வாங்க அப்படின்னு வந்து கணிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். இல்லாட்டி இவங்க ஒரு 5 வருஷமோ இல்லை 6 வருஷமோ வேலை செய்து இருந்தாலுமே வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் சேர்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமே இல்லாமல் இவங்களுக்கு எவ்வளோ உறவினர்கள் இருந்தாலும் அவங்களாவே இவங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்ளலாம். இவ்வளவு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து பெரிய பிரச்சனை நம்மளோட வாய் தான் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது மாதிரியே இந்த 9ஆம் நம்பர்காரவங்களுக்கும் அவங்களோட வாய் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். இவங்களா கேஷுவலாகவே கதைச்சாலும் அந்த கதையை கேட்குறவங்களுக்கு அது வந்து ரொம்ப வந்து கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படின்ற காரணத்தினால இவங்களை விட்டு அவங்களே சொல்லாமல் போகிறவங்களும் இருக்காங்க, போயும் இருப்பாங்க. அப்படியானவங்க தான் வந்து இவங்களோட வந்து நண்பர்களாக இருந்திருப்பாங்க அப்படின்றும் கணிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. இன்னொன்று முக்கியமாக சொல்லிக்கணும், இவங்களோட நம்பர் மாதிரி யாருக்குமே நட்பு அப்படின்றது வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்களாம். ஆனால் அவங்க எல்லாம் ஹெல்பிங் நண்பர்களாக வந்து இருக்க மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் அவங்க வாங்குவாங்களாம். ஆனால் இவங்க ஏதாவது கேட்டால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட நட்பு முறை உறவு முறையெல்லாம் இருக்கும். தொழில் ரீதியாக வந்து இவங்க ரொம்பவே நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவங்க. இவங்களை அடிச்சுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டுமே இல்லாமல் வந்து இவங்களுக்கு சினிமா துறை, பத்திரிகை துறை, நாடகம், மற்றது ரேடியோவில் ஆர்ஜே வேலை அந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றது வந்து கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களுக்கு நல்ல வெற்றி அளிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கணிக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து எப்போவுமே வந்து வெற்றிலை பரிகாரம் செய்தாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு தோஷமுமே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்களோட எண்ணுக்கு வந்து கணிக்கப்பட்டிருக்கு இந்த 9ஆம் நம்பர்காரவங்களுக்கு. அது மட்டுமே இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஆபத்து அப்படின்ட்டு ஒன்று வரும் அப்படின்னா எதனால வரும் அப்படின்னு சொன்னா நெருப்பு சுடுறது, மற்றது வந்து தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி காற்றால பரவுற நோய்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இவங்களுக்கு வந்து அதிகமான வந்து காயங்கள் ஏற்படும், நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து நெருப்பு காற்று இதுகள்ட்ட இருந்து நீங்க கொஞ்சமே வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து கொள்ளுங்க. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.